எப்போதுமே சரி மீனராசிக்கார பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி முடியும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான். நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமான கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த மீனராசி பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்றது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேசி, ஏன்னா உங்க ராசியில சுக்கிர பகவான் உச்சமாவா இருக்க, இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கா, இதான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டு அப்ப சொல்லக்கூடிய கோச்சார பலன் சுக்கிர பகவான் செம்மையான யோகத்தை கொடுத்துரும். பார்த்து வருஷத்துல 2 வாட்டி தாங்க சுக்கிர பகவான் ஆட்சி பலமாவாரு. இப்ப துளாராசில ஆட்சி பலமாவார். ஆட்சி பலமாக நவம்பர் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துலதான் இருப்பார். அதுவும் பாருங்க 8ஆம் இடத்துல ஆட்சி பலமா இருப்பார். எப்படி 8ஆம் இடத்துல இருப்பாரு. எல்லாருமே 8ஆம் இடம் கெட்ட ஸ்தானம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இங்க கெட்டது நடக்காது. ராசிய குரு பாக்குறார், அதெல்லாம் வேலை முடிஞ்சு. அதனாலதான் இங்க இந்த சுக்கிரனுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலம், சுக்கிரன் ஆட்சி பலம், குரு உச்சம் 5ஆம் இடத்துல. குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும். இப்ப இந்த சுக்கிர பேச்சு மட்டும் பாருங்க, உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் மட்டும் தான் வரும் பாருங்க. எல்லாருமே ஏழரை ஜென்ம சனி போகுதே, நீங்க இப்ப போய் இப்படி சொல்றீங்களே, இனிமேல் தாங்க நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இல்ல இப்ப ஆகும் பாருங்க. இந்த நவம்பர் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள எந்த விஷயம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சனி சரி இல்லாட்டினா என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கே தெரியும். சனி பவன் கெட்டு போயிருந்தால் லாப வருமானம் பொருளாதாரம் இன்கம் சேமிப்பு இல்லவே இல்லை. உங்களுக்கு படிச்ச குழந்தை நல்லா படிக்கல, படிப்பு கல்வி தடை வந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் சொல்ல, தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. யாருமே நம்ம கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நல்லா பாத்துங்க, எல்லாத்துக்குமே இறைவன் கர்மாவை கொடுத்திருப்பார். அது எதை வச்சு சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி வச்சு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது, இந்த கிரகத்தோடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல போங்க போகாதீங்க. தயவு செய்து எல்லாருடைய ஜாதகம் நம்ம பார்க்கணும், நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது. அதனால இந்த வீடியோ நம்ம என்ன சொல்றோம், பொது பலனா பாருங்க. ஏன்னா இந்த வருஷத்துல 2 வாட்டி ஒரு ஆட்சி பலமாக கண்டிப்பா நல்லது நடக்கணும். நம்ம அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், அதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க. ராஜா ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துட்டா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்த உங்கள்கிட்ட அறிவு இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேர் பிறந்த இடத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் மீனராசில இருக்கணுங்க. மருத்துவத்துறை எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க தெரியுமா மீனராசியை பொறுத்தவரை. இவங்கள்ட்ட நான் பிடிச்ச விஷயமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் தான். இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. ஏன்னா கடன் இல்ல, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை சரியில்லை. இப்ப வேலை ரீசெண்டா இப்ப பாருங்க ஒரு பிரச்சனை வந்திருப்பாங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி. வேலை உத்தியோகம் ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கணும், பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கணும், தாய்மாமன் உறவுகளிலோ வீட்லயோ இடத்துலயோ பூமியிலோ ஒரு செலவு கண்டிப்பா இருந்திருக்கணும். மீனராசியை பொறுத்த, ஏன்னா மீனராசிக்காரன் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மீனதாங்க. ஏன் இனிமே நல்லது நடக்க போகுது தெரியுமா? என்ன காரணம்? குரு உங்க ராசியை பார்க்கல. குடும்பத்துல காதல் 2வது ரெண்டையுமே ஓகே ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் பலனே. திருமண தடை இல்லை. அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சொத்தா இருக்கட்டும், அந்த சொத்துக்கு ஒரு வழக்குக்கு ஒரு முடிவு கட்டுவார். ஏன் எதனால சொல்றீங்க, எதை வச்சு காரணம் என்ன தெரியுமா? சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தை இடம் பூமி சொத்து ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்ப யாரு ஜாதகம் சுக்கிர பகவான் நல்லா இருக்கா, சொத்து பிரச்சனை வில்லங்க சரியாக போது, சொத்துல உள்ள வில்லங்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அனுகூலமா கவர்மெண்ட் மூலமாக அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்க போது. இதை எழுதிய நம்ம கொடுத்துடலாம். யாருக்கு? இந்த மீன ராசிக்கு. அப்ப எல்லாமே நல்ல நேரம் நெருங்குது. நம்ம எடுத்து கொண்டு போகக்கூடிய விதம் தான் கரெக்டான்னு பாத்துக்கணும். காதல் திருமணமா 2வது திருமணம், எந்த ஒரு திருமணத்திலும் சரி தடைகளே இருக்காது. பாருங்க வெளிநாட்டுல வேற நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, இந்த ப்ரொமோட் பிரச்சனை நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் ப்ரொமோஷன் தேடியே ஒரு நீங்க தேடி போகாதீங்க. எப்ப தெரியுமா? நவம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேல அதிகாரிட்ட உள்ள பிரச்சனையும் சரியாகும். வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமான வேலை கிடைக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு சார்ந்த செலவு மருத்துவ செலவு இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் சுவாச பிரச்சனை, நம்முடைய வயிறு பிரச்சனை, அப்படி இல்லைன்னு அந்த காற்று மூலமா உள்ள பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சுவாச பிரச்சனை, மர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி ஒரு மருத்துவ செலவு வரிசையில் வந்திருக்கு. இல்ல சகோதர ஒரு பிரச்சனை, இல்ல வழக்கு பிரச்சனை,
ஒரு அலைச்சல்கள், ஒரு மன உளைச்சல் நிறைய பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. இனிமே நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருங்க. இனிமே மன நிம்மதி இந்த சுக்கிர பயிற்சி நவம்பர் மாசம் 25க்குள்ள கண்டிப்பா கொடுத்தே தீருங்க, மாற்று கருத்தை இல்லைங்க. பெண்களுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க, இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து குரு நல்லா இருந்தா மட்டும் தொழில வச்சு பாருங்க, தொழில பாருங்க கண்டிப்பா நீ ஜெயிப்பீங்க. சனி பவன் நல்லா இருக்கணும் தொழிலுக்கு. நீங்க எடுத்தவன குரு மட்டும் பார்க்க கூடாது, சனி பவன் நல்லா இருக்காரா, லக்னத்துல இருந்து 10ஆம் வீட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க பலன் சூப்பரா இருக்கும். ஏன்னா மீன ராசிக்கு நல்ல டைம் இது. மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, இரும்பு வேலை பாக்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறை, எழுத்து கணித சம்பந்தப்பட்ட துறை, அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறை. ஏன்னா சுக்கிரன் தானே கலைக்கு அதிபதி. ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா டக்குன்னு மீனராசி ஜாதகம் எடுத்து போவாங்க தெரியுமா? வந்த உடனே இவங்க தள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா பெருங்கொண்ட போனது குரு, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிரன். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் நெருங்குது. ஏன்னா உங்க ராசியில சுக்கிரன் உச்சமா வர, அதனால நிறைய நல்ல பலன். திடீர் லாட்டரியும் அடிக்க போகுது. இப்ப ஜாதகத்தை பாட்டு தசாபதி போட்டு எடுத்துருங்க, கண்டிப்பா மீனராசிக்காரங்க கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. திடீர்னு வருமானம் வரும், அலைஞ்சாலும் வருமானம் வரும். அதனால லாட்டரி எடுக்கிறவங்க ஒரு என்ன அவங்க ஜாதகத்துல என்ன ராசியம் என்ன அதை பார்த்து எடுங்க. தயவு செய்து அது கண்டிப்பா பணத்தை போட்டு வரைய பண்ணாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க. அதுல புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், பிடிச்சமான நட்சத்திரம் எனக்கு எதுனா புரட்டாதி நட்சத்திரம் தான். அவசரப்பட மாட்டாங்க, குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்தை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா அது புரட்டாதி நட்சத்திரம் தான். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீடு, இடம், பூமி, வேற செலவு, மருத்துவ செலவு, வரைய செலவு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருந்துச்சுங்க. இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருக்கு அந்த தசாபதி சரியில்லை இந்த புரட்டாதி பார்த்தோம் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க. ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, ஏதாச்சும் ஒரு தடங்கள் தாமதம் வந்திருக்கும். இனிமே நடக்காது. வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புரட்டாதி பிறந்தவங்க. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெற்றியான ஒரு நேரமாக இப்ப பார்க்க போறாங்க. அந்த சுக்கிர பயிற்சி பாருங்க சூப்பரா இருக்கு. நவம்பர் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். அடுத்து பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. எப்படி உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்பாளியால நீங்க மட்டும்தாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 7 சனி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சனிபவன் கெட்டு போயிருந்தாருன்னா நிறைய கஷ்டம், அவமானம், பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு. நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டீங்க. இனிமே மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகள், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப தடைகளை தாண்டி இப்ப ஜெயிப்பீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை சனிபவனை பாக்குறதுனால உங்களுக்கு இந்த ஜென்ம சனியை அறவே பாதிக்காது. இனிமேதான் நல்ல நேரம் வருது பாத்துங்க. இதை கரெக்டா நீங்க மூவ் பண்ணி அடிச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பாத்துங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இனிமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், புத்திசாலி குணம், டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும். ஒரே நட்சத்திரம் பிறந்தாரு. அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். ஒரே நட்சத்திரம் பிறந்தாரு. ஏன்னா இவங்க குடும்பத்திலையும் சரி, கணவன்லையும் சரி நிறைய ஒரு மன வருத்தங்கள், தடைகள், தாமதங்கள், வேலை உத்தியோகத்துல ஒரு தடுமாற்றம், ஒரு மனக்குழப்பம் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. ஒரே நட்சத்திரம் பிறந்தாங்க. இனிமே அப்படியே படிப்படியா ஒரு மாறுது பாருங்க. வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யாவும் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.